ஹலோ டியர் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ், நம்முடைய டெஸ்ட் 3க்கான பார்த்தீங்கன்னா ஒரு சிலபஸ் வீடியோ தான் நம்ம பார்க்க வந்திருக்கோம்மா. ஸோ இந்த டெஸ்ட் 3ல் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி நம்ம டோட்டலாக நம்ம இந்த 12 டெஸ்ட்டும் எப்படி கண்டக்ட் பண்ண போகிறோம் அதை பற்றின இன்ஃபர்மேஷன் ஒரு டீட்டெயிலாக நம்ம ஆல்ரெடி எப்போ வீடியோ போட்டிருப்போம். அதை பேஸ் பண்ணி இப்போ 2 டெஸ்ட் நடத்தி முடிச்சிட்டோம். சரியா? தெரியாதவங்க தயவு செஞ்சு டெஸ்ட் சீரிஸ்க்கான கொஷின் பேப்பர் ஆல்ரெடி பார்த்தோன்னா போன சனிக்கிழமை, அதாவது 10/5/2025 ஃபஸ்ட்டு டெஸ்ட்டும் 17 அதாவது நேற்று பார்த்தீங்கன்னா 2வது டெஸ்ட்டும் அதுக்கான கொஷின் பேப்பர் பிடிஎஃப் எல்லாமே நான் கொடுத்துருப்பேன். தயவு செஞ்சு டவுன்லோட் பண்ணி டெஸ்ட் எழுதி பார்க்குறவங்க OMR டெஸ்ட் எழுதி பாருங்கள். சரியா? ஸோ அதனுடைய 3வது டெஸ்ட்டுக்கான சிலபஸ் தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இதுக்கான மொத்த சிலபஸும் அந்த 12 டெஸ்ட்டுக்கும் நம்ம என்ன சிலபஸ் கவர் பண்ண போகிறோம் அப்படின்றது இந்த டெஸ்ட்லாம் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி அதுக்கு 1 வீக் முன்னாடியே நம்ம பார்த்தீங்கன்னா வீடியோஸ் போட்டிருப்போம். பார்க்காதவங்க ஹோலாக இந்த டெஸ்ட் சீரிஸோடைய மொத்த பிளான் வேண்டுறவங்க அங்கே போய் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இது டெஸ்ட் 3க்கான ஒரு சிலபஸ். சரியா? ஸோ சிலபஸ் வைஸாகவும் பார்க்க போகிறோம், புக் வைஸாகவும் இந்த சிலபஸ்ன்றது திரும்பவும் தேர்ட் டெஸ்ட்ன்றது கண்டக்ட் பண்ண போகிறோம். 24 சரியா வரக்கூடிய சனிக்கிழமை 24/5/2025 சனிக்கிழமை அதே 6 PM ஈவினிங் 6 PMக்கு உங்களுக்கான கொஷின் பேப்பர் பிடிஎஃப்ன்றது கிடைச்சிட போகுது. சரியா? எப்படி லாஸ்ட் 2 டெஸ்ட்டு நீங்கள் அட்டெண்ட் பண்ணீங்களோ அதே போல் தான் இந்த டெஸ்ட்டும் அதே போல் தான் 120 கொஷின் தான் இதுலேயும் இருக்க போகுது. அதே 2 மணி நேரம் 15 நிமிஷம் தான் நீங்கள் டெஸ்ட் எழுத எடுத்துக்கணும். OMR டெஸ்ட் எழுதி பார்க்குறவங்க 2 மணி நேரம் 15 நிமிஷத்துக்குள்ளே இந்த டெஸ்ட் எழுத ட்ரை பண்ணுங்கள். சரியா? பொது தமிழை பொறுத்த வரைக்கும் 100 கொஷின், அதே போல் பொது அறிவை பொறுத்த வரைக்கும் ஒரு 60 கொஷின்றதை பார்க்க போகிறோம். பொது தமிழை பொறுத்த வரைக்கும் 8th ஸ்டாண்டர்ட் புக்கு ஃபுல்லாக நியூ புக்கு ஃபுல்லாக நீங்கள் படிக்கணும். ஃபுல்லானா எப்படி? சிலபஸ் பேஸ் பண்ணி ஃபுல்லானா எப்படி? சிலபஸில் கூடிய கண்டென்ட் ஓரியண்டாக என்னென்ன இருக்கோ படிக்கணும். அதே போல் இந்த உரைநடையில் இருக்கிறதுலாம் பார்த்துடுவாங்க. சரியா? உரைநடையெல்லாம் படித்து பாருங்கள், சும்மா வாட்சி பாருங்கள். ஏன்னா உரைநடையில் எதுக்காக நம்ம உரைநடையெல்லாம் அதிகமாக ஃபோக்கஸ் பண்ணி படிக்கணும் அப்படின்னா அதை பேஸ் பண்ணி கோடிட்ட இடங்களில் கேட்கலாம். புரியுதா? இல்லை பார்த்தோன்னா சந்திப்பிழைகள் இருந்தாலும் அதில் கொஸ்டின் கேட்பாங்க. சந்திப்பிழை, வல்லினம், மிகும் இடம், மிகாம் இடம், புரியுதா? பிரித்து எழுது கொண்டு அதில் கொஸ்டின் கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் பார்த்தோன்னா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதே போல் உரைநடை மட்டும் தான் பார்க்கணுமா? அப்போ மற்ற பகுதியெல்லாம் பார்க்க வேணாமா? மற்ற பகுதியும் பார்க்கணும். அதே போல் ஒவ்வொரு இயலுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய மொழித்திறன் பயிற்சி அந்த புக் பேக் பின்னாடி இருக்கக்கூடிய அந்த மொழி ஆல்பம் இந்த பகுதியெல்லாம் பார்க்கணும். புரியுதுங்களா? ஏன்னா அதில் கொஸ்டின் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா செய்யுள் பகுதி இப்போ சிலபஸில் கவர் ஆகக்கூடிய செய்யுள் பகுதி இருக்குன்னா அதை நம்ம படித்து தானே ஆகணும். வெறும் உரைநடை மட்டும் படித்தா போதுமா? போதாது. சரிங்களா? ஸோ அதை பார்த்துக்கோங்க. இதை பேஸ் பண்ணிடலாம். அதே போல் சிலபஸ் பேஸ் பண்ணி பாருங்கள். பொது தமிழில் அழகு 5 வாசித்தல் மற்றும் புரிந்து கொள்ளும் திறன் இருக்குல்லையே, அதில் தான் மரபுத்தொடர், ஓமை தொடர், பழமொழிகள் அந்த டாப்பிக்லாம் இருக்கும். அதெல்லாம் படிச்சுட்டு வாங்க. அதே போல் அழகு 7 பொறுத்த வரைக்கும் தமிழ் சான்றோர்கள் இருக்குல்லையே அந்த தலைப்பில் இருக்கிறத மட்டும் படிச்சுட்டு வாங்க. அதே போல் தமிழ் தொண்டு தொடர்பான செய்திகள் அதில் இருக்கவங்க யாராக இருக்காங்களோ அவங்கள பற்றி படிச்சுட்டு வாங்க. அதே போல் அழகு 7 தான் திருக்குறள் இருக்குது. திருக்குறளை பொறுத்த வரைக்கும் ஊக்கமுடைமை, அரண் வலியுறுத்தல், கண்ணோட்டம் இந்த 3 அதிகாரத்தை மட்டும் படிச்சுட்டு வாங்க. சரியா? இதுலேருந்து தான் உங்களுக்கு இந்த 100 கொஷின்றது நான் கேட்பேன். இதுலேருந்து தான் இந்த 100 கொஷின்றது இந்த டெஸ்ட் பேப்பரில் அமைய போகுது. இந்த 60 கொஷின் இருக்கு இல்லையா ஜிஎஸ்ல 60 கொஷின் எங்கெங்க எடுக்க போகிறோன்னா அதே என்னது போன டெஸ்ட்டில் அதுக்கு மட்டும் டெஸ்ட்டில் பார்த்த மாதிரி தான் எல்லா சப்ஜெக்ட்டுமே தான் நம்ம கவர் பண்ண போகிறோம். ஸோ புவியியலை பொறுத்த வரைக்கும் ஜியாகிரஃபியை பொறுத்த வரைக்கும் இந்தியா வேளாண்மை அப்படின்ற டாபிக். சரியா? அதே போல் 9th ஸ்டாண்டர்டில் தமிழகத்தில் வேளாண்மைன்னு ஒரு யூனிட் இருக்கும். அதையும் நீங்கள் படிச்சுட்டு தான் வந்தாகணும். அதே போல் 8th ஸ்டாண்டர்டில் பாறை மற்றும் மண், இதில் ரொம்ப மண்ணுன்றது ரொம்ப முக்கியம். பாறையாக இருந்தாலும் மண்ணாக இருந்தாலும் பொதுவாக அதனுடைய பேசிக் அது மண் தானே. ஓகே, இந்த யூனிட்டும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். சரியா? ஸோ இது நீங்கள் ஜியாகிரஃபியில் கவர் பண்ண வேண்டியது. அதே போல் தீவிர தேசியவாதத்தின் எழுச்சியும் சுதேசி இயக்கமும், ஸோ இது 12th ஸ்டாண்டர்டில். அதே போல் இந்திய விடுதலை போரில் முதல் உலகப் போரின் தாக்கம் இந்த யூனிட்டும் படிச்சுட்டு வரணும். இது ஐஎன்எம் பேஸ் பண்ணி. சரியா? ஐஎன்எம்மாக இருந்தாலும் சரி, ஹிஸ்ட்ரியாக இருந்தாலும் சரி, ரெண்டுமே சேர்ந்து தான் யூனிட் 3 சிலபஸில். யூனிட் 3 ஜென்ரல் ஸ்டடி சிலபஸில் யூனிட் 3ன்றது ரெண்டும் கம்பைன் பண்ணது இல்லையா? இப்போ கம்பைன் பண்ணிட்டாங்க. அதே போல் இந்திய வரலாறும் பண்பாடும் ஹிஸ்ட்ரியை பொறுத்த வரைக்கும் டெல்லி சுல்தானியத்தை படிச்சுட்டு வரணும். 7th ஸ்டாண்டர்ட்லேயும் 11th ஸ்டாண்டர்ட்லேயும் இருக்கும். புரியுதாமா? அதே போல் இந்திய ஆட்சியல் பாலிட்டியை பொறுத்த வரைக்கும் இந்தியன் பாலிட்டியை பொறுத்த வரைக்கும் மத்திய அரசு 10th ஸ்டாண்டர்டில் கூடிய மத்திய அரசு ஃபுல்லாக. அதே போல் மத்திய அரசு சார்ந்த டாப்பிக்கே ஆட்சித்துறை 12th ஸ்டாண்டர்டில் ஆட்சித்துறைன்ற ஒரு யூனிட்லையும் சட்டமன்றம்ன்ற யூனிட்லையும் கவர் ஆகும். ஸோ இதில் மாநில அரசு சார்ந்த பகுதிகள் மட்டும் நீங்கள் படித்தா போதும். புரியுதா? ஏன்னா போன டெஸ்ட்டில் மத்திய அரசு சார்ந்த பகுதிகள்லாம் அந்த 12th ஸ்டாண்டர்ட் இந்த யூனிட்லாம் படிச்சுட்டு சொல்லியிருப்பேன். ஸோ அது கவர் ஆகிடுச்சு இல்லையா போன டெஸ்ட்லேயே. ஸோ இந்த டெஸ்ட்டுக்கு மாநில அரசு ஸ்டேட் கவர்மெண்ட் சம்மந்தப்பட்ட என்னென்ன டாபிக் இருக்கோ, என்ன சொல்கிறது, ஆளுநராக இருக்கட்டும், முதலமைச்சராக இருக்கட்டும், இல்லை கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர் அமைச்சரவை குழுவாக இருக்கட்டும், இதெல்லாம் நீங்கள் படிச்சுட்டு வரணும். சரியாமா? அதே போல் உயர்நீதிமன்றங்கள் இந்த மாதிரி டாப்பிக்கெலாம் நீங்கள் படிச்சுட்டு வரணும். அதே போல் இந்திய பொருளாதாரத்தில் 11th ஸ்டாண்டர்டில் இருக்கக்கூடிய யூனிட் 9. சரியா? 11th ஸ்டாண்டர்டில் யூனிட் 9 இந்தியாவின் மேம்பாட்டு அனுபவங்கள் இந்த ஒரு யூனிட் படிக்கணும். கடைசியில் யூனிட் 6 இதுக்கு முன்னாடி யூனிட் 8 இருந்தது இல்லையா? அதுதான். ஸோ யூனிட் 6 தமிழ்நாட்டின் வரலாறு, மரபு, பண்பாடு, அதில் தென்னிந்தியாவில் பண்பாட்டு வளர்ச்சி இந்த ஒரு யூனிட்டை படிச்சுட்டு வரணும். இது 11th ஸ்டாண்டர்டில் இருக்குது. சரியாமா? ஸோ இதெல்லாம் படிச்சுட்டு வந்து வரக்கூடிய சனிக்கிழமை 24/5/2025 வர சனிக்கிழமை தேர்ட் டெஸ்ட்டு நீங்கள் அட்டன் பண்ணலாம். இதே போல் எப்படி நம்ம நேற்று ஈவினிங் நம்ம பிடிஎஃப் கொடுத்தோமோ அதே போல் உங்களுக்கான பிடிஎஃப் கொடுத்துருவோம். OMR நீங்கள் டெஸ்ட்டை போட்டு பார்த்துலாம். சரியா? ஸோ இந்த தேர்ட் டெஸ்ட்டுக்கு நீங்கள் படிக்கக்கூடிய சிலபஸ் இதுதான். இதை தான் நீங்கள் படிச்சுட்டு வந்தால் போதுமானது. சரியாமா?
ஸோ பார்த்துக்கோங்க, நல்லா ப்ரிப்பேர் பண்ணுங்கள். இந்த ஒரு வாரத்தை எவ்வளோ என்ன சொல்கிறது எஃபெக்டிவாக படிக்கிறோமோ, எவ்வளோ ஸ்மார்ட்டாக படிக்கிறோமோ, இப்போ போய்ட்டு உட்காந்துட்டு முனைஞ்சு எல்லாத்தையும் உட்காந்து படிச்சுட்டு மக்கப் பண்ணலாம் இருந்தெல்லாம் வேலைக்கு ஆகாது. மக்கப் பண்ணவே கூடாது. மக்கப் பண்ணிங்க அப்படின்னாவே நம்ம என்ன சொல்கிறது அது கை கொடுக்காது. புரியுதா? நிறைய ரிவிஷன் பண்ணணும், நிறைய படித்து பார்க்கணும், நிறைய திரும்ப படிக்கணும், நிறைய ரிவிஷன் பண்ணணும். புரியுதாம்மா? ஒரு தப்புன்னு வருதா அது திருத்திக்கணும். ஒரு டெஸ்ட் போட்டு பார்க்குறீங்களா, ஓகே இந்த தப்பு ஏன் பண்ணுறோம், ஸோ அடுத்த டைம் பண்ணக்கூடாது, இதை வந்து கரெக்டாக நம்ம படிச்சுக்கணும் அப்படின்றது பார்க்கணும். சரியா? திரும்ப டெஸ்ட் போட்டு பார்க்குறீங்க, திரும்பவும் தப்பு பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் ஒழுங்காக படிக்கலன்னு அர்த்தம். இந்த எக்ஸாமை நீங்கள் சீரியஸாக எடுத்துக்கலாம்னு அர்த்தம். புரியுதுங்களா? ஸோ குரூப் 4 சீரியஸாக எடுத்துகிட்டு ஒரு போஸ்டிங் வாங்கணும் அப்படின்னா எக்ஸாம் நம்ம சீரியஸாக எடுத்துக்கிட்டு ஹார்ட் ஒர்க் பண்ணணும். அதே சமயத்தில் ஹார்ட் ஒர்க் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் ஸ்மார்ட்டாக ஒர்க் பண்ணணும். சரியா? ஸ்மார்ட்டாக ஒர்க் பண்ணி படிச்சுட்டு நிறைய டெஸ்ட் போட்டு பார்க்கணும், நிறைய ரிவிஷன் பண்ணணும். ஏன்னா எக்ஸாம் கிட்ட வந்துட்டு எப்போ போய் புதுசாக ஒரு சப்ஜெக்ட் எடுத்து புதுசாக ஒரு யூனிட் எடுத்து என்ன சொல்ல முனைஞ்சு படிச்சுட்டு இருந்தீங்க அப்படின்னா ரொம்ப கஷ்டம். புரியுதுங்களா? அதனால் வந்து பார்த்தோன்னா படித்ததை நல்லா படித்த வரைக்கும் புதுசாக எடுத்துலாம் எதுவுமே படிக்காதீங்க. சார் அப்போ இந்த யூனிட்டில் இந்த ஜிஎஸ் யூனிட்லாம் இருக்கே சார், நான் ஃப்ரெஷர் சார் புதுசாக படிக்கிறேன் அப்படின்னா அது வேறு வழி கிடையாது. இந்த எக்ஸாமில் நான் ஃப்ரெஷர் இப்போ தான் எக்ஸாமுக்கே வந்து குரூப் 4 அட்டன் பண்ண வந்திருக்கிறேன். ஆனால் அது இருக்கிறதே 2 மாதம் தான், 2 மாதம் கூட இல்லை. அதுக்குள்ளே நான் மொத்தத்தையும் படித்து நான் வந்து பார்த்தோன்னா ஸ்டேட் ரேங்க் வாங்கணும் அப்படின்னா அது தெரியல. என்னால் முடியாது. நான் ஓப்பனாக சொல்ல என்னால் முடியாது. உங்களால் முடியும் அப்படின்னா பாசிபிள், ஓகே முடிச்சு காட்டுங்க, நான் ரொம்ப சந்தோஷப்படுவேன். புரியுதுங்களா? அதனால் புதுசாக போய் எதையும் படிக்காதீங்க. அதுக்காக நான் சொல்கிறேன். ஆல்ரெடி ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்க ஸ்டூடெண்ட்ஸு, ரிவிஷன் பண்ணுறவங்க நல்லா ரிவிஷன் பண்ணுங்கள். அந்த டெஸ்ட்டை வந்து பார்த்தோன்னா யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க எக்ஸாமுக்குள்ளே. சரியாமா? ஸோ ஓகே, நல்லபடியாக படிங்க. மறுபடியும் நம்ம அடுத்த ஒரு வீடியோவில் பார்க்கலாம். ஸோ தேங்க்யூ.